திருமதி கமலஹாசினி, என்னதான் நடந்தது? இது ஒரு 1990 இருக்கோம். அப்ப எங்களுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்ப நாங்க துப்போங்ல இருந்தோம், தம்பேன்ல. அப்ப அப்பா இங்க சிரம்பானுக்கு வீடு மாதிரி வரலான்ட்டுன்னு சிரம்பானுக்கு வீடு பார்த்துட்டு நாங்க இங்க சிரம்பானுக்கு வரலான்ட்டுன்னு ஷிஃப்ட் ஆகி இங்க வந்துட்டோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீடு அங்க போன பிறகுதான் சொல்றாங்க அந்த வீடு கொடுக்க முடியாது அப்படின்ட்டுன்னு. அவங்க அந்த ஓனருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல. லாஸ்ட் மினிட்ல எங்க அப்பா போய் வீடெல்லாம் கழுவிட்டு வந்துட்டாரு, சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா வீடு இல்லைன்ட்டாங்க. ஸோ நாங்க ரொம்ப தூரத்துல வந்திருக்கனால திருப்பியும் போக முடியாது. அப்பா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தனால திருப்பி நாங்க போக முடியாது. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ அப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கேட்டு, சிரம்பால சொந்தக்காரங்க இருந்தாங்க, வீடு பார்த்துட்டாங்க. மணி நைட் ஆயிடுச்சு, மணி இருட்டிருச்சு. அப்ப லோரிக்காரங்களும் சத்த போட ஆரம்பிச்சிட்டாங்க, காலையில இருந்து உங்க கூட சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு வீடு கிடைச்சிச்சு, ஒரு பழகு வீடு. ராத்திரியா நாங்க இறங்கிட்டோம். அந்த வீட்டுல இறங்கி ஜாமான்லாம் அரைக்குறையா போட்டுட்டு ஆல்லே படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலைல எழுந்திக்கும் போது தான் அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை ஓடிட்டு இருக்கு. எங்க அம்மா சொல்றாங்க, இந்த வீடு எனக்கு வேணாம், இந்த வீடு பிள்ளைங்க கூட்டிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டுன்னு. அப்ப அப்பா சொன்னாரு, அவசரத்துக்கு இப்ப வீடு கிடைக்கல, இங்க ரெண்டும் விலை குறைவு, இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது, வெளியே போய் பார்த்தா சுடுகாடு. வீட்டு சைட்டு எல்லாமே சுடுகாடு. சோமலாய்கிற சுடுகாட்டுக்கு சென்டர்ல இந்த வீடு ரூமா பஞ்சாங்க மாதிரி 3 வீடு. முன்னுக்கு ஒரு ரோ 3 வீடு, பின்னாடி ஒரு ரோ 3 வீடு. அதுவும் டாய்லெட் அந்த வீட்டுல உள்ள இல்ல. டாய்லெட் வீட்டுக்கு வெளியே தான் போகணும். வெளியே நம்ம போகும்போது சுடுகாடு நம்ம கண்ணுக்கு தெரியும். நைட்ல ஒரே ஒரு குண்டு பல்பு தான் எரியும். அந்த பாத்ரூமுக்கு, அந்த 3 பாத்ரூமுக்கு ஒரே ஒரு குண்டு பல்பு தான் எரியும். சோ நம்ம டாய்லெட்ல இருந்து பார்த்தா அந்த கல்லு எல்லாம் தெரியும், அவ்வளவு கிட்ட. சோ அப்ப நேபர்ஸ் ஒரு இந்தியன் முஸ்லிம்ஸ் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க 8 பிள்ளை வச்சுக்கிட்டு இங்கதான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த சுடுகாடு புதைக்கிறது இல்ல, ரொம்ப பழமையான சுடுகாடு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு எங்க அம்மாட்ட பேசி, எங்க அம்மா சரி அப்ப இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல நாங்க ஒரு 6 months இருந்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளவா இல்ல அந்த சுடுகாட்டுல, அப்படி ஏதோ ஒரு தெரியல. அப்புறம் ஒரு வாட்டி நானு அந்த நேபர்ஸோட பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வெளியே உட்காந்து பேய் கதை பேசிட்டு இருந்தோம். விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தாலும் டுபாகூர் கதை, இப்படி பேய் வந்துச்சு, இப்படி பறந்து வந்துச்சு அப்படின்னு விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப கல்லு விட்டு அடிச்சாங்க. சோ என் முதுகுல விழுந்துச்சு. நான் திரும்பி பார்த்தேன், யாருமே இல்ல. எங்க அக்காவும் இருந்தாங்க, எங்க அண்ணனும் இருந்தாங்க, அந்த முஸ்லீம் விட்டு பிள்ளைங்களும் இருந்தாங்க. திருப்பி கண்டினியூ பண்ணோம் கதைய. சும்மா பேசிட்டு தானே இருந்தோம், கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். திருப்பி கல்லு விழுந்துச்சு. அந்த கல்லு எடுத்து பார்த்தேன், கையில கீதா வெள்ளைன்னு இருந்துச்சு கல்லு, அப்படியே காப்பூர் மாதிரி இருந்துச்சு கல்லு, கையில ஒட்டிக்கிச்சு. சோ அப்புறம் 2வது வாட்டி வீசினோன்னு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டோம். ஓடி போனோன்னு வெளியே உட்காந்து பேசுறதுக்காக நாக்காளி வச்சு பேசிட்டு இருந்தோம்ல, அந்த நாக்காளியை எடுத்துருவா, மழை வரப்போகுதுன்னு எங்க அம்மா எங்க அக்காட்ட சொல்லியிருக்காங்க. நாங்கெல்லாம் உள்ள போயிட்டோம். எங்க அக்கா சரி நாக்காளியை எடுக்கலாமேன்னு வெளியே வந்திருக்காங்க. அப்போ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தோன்னே எப்படி இருந்துச்சா? அத நான் இப்பதான் கேட்டேன் கீதா, 30 வருஷம் கழிச்சு எங்க அக்கா கிட்ட. கீதா கிட்ட கதை சொல்ல போறேன். இன்னும் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. அதான் சின்ன வயசுல நீ என்ன பார்த்தக்கா அப்படின்னு கேட்டு இப்பதான் கேட்டேன், ஒரு 2 வீக் முன்னுக்கு. என்னக்கா நீ பார்த்த, என்ன அழுந்த? அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், எனக்கு தெரியல. அப்பதான் எங்க அக்கா சொன்னாங்க, வெள்ளன்னு ஒரு மலாய் கரிச்சி முக்காடு போட்டுக்கிட்டு அந்த கோசை வீட்டுல நின்னுகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். வெள்ளன்னு இருந்தா, நான் சொன்ன முகத்தை பாத்தியா? இல்ல, வெள்ளன்னு இருந்தா மலாய் கரிச்சி பொம்பளை அப்படின்னாங்க. அப்புறம் அந்த வீட்டை என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அந்த கல்லு விட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த கல்லு கீதா, அவங்க அடிச்ச கல்லு கல்லறைக்கு மேல உள்ள கல்லு. நாங்க கல்லறையில போய் விளாடுவோம்ல காலையில, ஸ்கூல் முடிஞ்ச வந்தோடனே சுடுகாட்டுல தான் விளாடுவோம். ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் அந்த பாதையை தான் பாய்க்கணும். ஆமா, ஸ்கூலுக்கு போறதுக்கு அந்த பாதை தான் பாய்ப்போம். காலையில 6 மணிக்கெல்லாம் போவோம் பஸ், ஸ்கூல் பஸ் இருக்கு. அந்த சுடுகாட்டு ஒரு ஷார்ட் கட் மாதிரி எங்களுக்கு நடந்து போறதுக்கு, கடைக்கு போறதுக்கு எல்லாமே அந்த சுடுகாடு தான். ஆனா அந்த சுடுகாட்டுல ஒரு பிரச்சனையும் இல்ல கீதா, ஒரு தொந்தரவும் இல்ல. தொந்தரவு எல்லாமே வீட்டுல தான். தென் பின்னாடி ஒரு வீடு இருந்துச்சு கீதா. எங்க வீட்டு பின்னாடியே 3 வீடு, முன்னுக்கு 3 வீடு, பின்னாடி 3 வீடு இருந்ததுல பின்னாடி 3 வீட்டுல டாய்லெட் உள்ள இருக்கும். அப்ப அம்மா சொன்னாங்க, அந்த வீட்டுக்கு பிண்டா பண்ணி போயிருவோம், இந்த வீட்டுல டாய்லெட் பின்னாடி இருக்கு, கஷ்டமா இருக்கு, அந்த வீட்டுல டாய்லெட் உள்ளே இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிட்டதான் நடந்தே வீடு மாதிரி அங்க போயிட்டோம். ஆக்சுவலி அந்த வீட்டுல தான் பெரிய பேயே இருந்திருக்கு. அப்படி லைன்ல இருக்கு. அந்த என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்கன்னு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.
மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திருமதி கமலா ஹசனி அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வீடு மாதிரி புது வீடு போயிருந்தப்போ பார்த்தா அந்த வீடு சுடுகாடு கிட்ட. ஆரம்பத்தில் அம்மாவுக்கு பிடிக்கல, பட் வேற வழி இல்லாமல் அங்கே தங்கிட்டாங்க. இவங்க அடிக்கடி அந்த சுடுகாடு தான் அவங்களுக்கு ப்ளே கிரவுண்ட். அந்த சுடுகாடு வழியாக தான் அவங்க போவாங்க வருவாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே நின்று இவங்கெல்லாம் நெய்பர்ஸோட உட்காந்து பேய் கதை பேசியிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ பின்னாடியிலேருந்து கல் விட்டு எரிஞ்சிருக்காங்க இவங்க மேலே பட்டு. அதுக்கப்புறம் என்னடா ஏதுடான்னு பயந்து போய் உள்ளே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா வெளியில் நாக்கள் எடுக்கிறதுக்காக போகும் பொழுது ஒரு மலாய் பெண்மணி வெளியேன்னு ஒரு உருவம் அங்கே நின்று இருக்கிறத பார்த்து கதறி அலறி அடிச்சு உள்ள ஓடி இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வீடு மாறி இருக்காங்க. அங்கவே பக்கத்துல உள்ள இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்க. சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் கீதா, அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு கேப் ஒரு 6 மந்த் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீட்ல நாங்க இருந்தது 6 மந்த் கழிச்சு அந்த பின்னாடி வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கு முன்னுக்கு சைனீஸ் இருந்தாங்க அந்த வீட்ல. ஸோ அந்த வீட்ல நான் இருக்கும் போது எனக்கு மத்தியான ஸ்கூலு, அக்காவுக்கும் அண்ணனுக்கும் காலேஜ் ஸ்கூலு. அவங்க ஒரு நாள் நான் முதல் ரூம்ல படுத்திருப்பேன். எங்க அப்பா நான் பயப்படுவேனே எழுப்பி கொண்டு போய் எங்க அண்ணன் ரூம்ல 2வது ரூம்ல படுக்க வச்சுட்டு அவர் வேலைக்கு போயிடுவாரு அப்பா. அப்ப என்ன நடந்துச்சுன்னா கீதா, ஒரு நாள் நான் 2வது ரூமுக்கு எங்க அண்ணன் கூட போய் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வேர்த்து ஊத்துது எனக்கு. அப்ப எனக்கு 8 வயசு 9 வயசு தான் இருக்கும். வேர்த்து கொட்டும் போது புக்கு சத்தம் கேட்டுச்சு. யாரும் புக்கை திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் அந்த ரூம் ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு. லேசா குசினியோட லைட் லேசா அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த வெளிச்சம் கொஞ்சமா இருந்தது. ஸோ நான் பார்க்கும் போது வளர்த்தியா கருப்பா ஒரு உருவம் புக்கு பார்த்துட்டு இருக்கு, திருப்பிக்கிட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு அதான் என்னாலே நம்ப முடியல, பேயெல்லாம் படிக்குமான்னு. ஆனா உண்மையா நடந்தது இது. அப்ப நான் அதை பார்த்துட்டேன். அது என்ன திரும்பி பார்த்துருச்சு. நான் அதை பாக்குறது அது பாத்துருச்சு. டக்குன்னு போர்வையை மூடிக்கிட்டேன். போதில கருப்பு உருவம் தான் பார்த்தேன். ரொம்ப வளர்த்தியா உயரமா இருந்தது. மனசால மாதிரி இருந்ததா? உருவம்லாம் நான் சரியா பாக்கல. ஆனா ஒரு உருவம் கருப்பு, இந்த இருட்டுக்குள்ளேயே அது இருட்டா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க, அவ்வளவு டாக்கா இருந்தது அது. ஓகே. அது பார்த்துட்டே இருந்துச்சு. புக்கை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பார்த்துருச்சு, நான் அதை பாக்குறது. அப்ப பார்த்தோன்னே நான் டக்குன்னு போர்வையை மூடிட்டு சரி என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு போர்வையை விலக்கி பார்த்தேன். என் கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பார்த்துட்டு இருக்கு குனிஞ்சி. நான் கீழே படுத்திருக்கேன். கோழி கண்ணு மாதிரி அதோட கண்ணு. நானும் பாக்குறேன், அது என்ன நேருக்கு நேர் பார்க்குது. ஆனா எனக்கு தெரியாது அது பேயின்னு, எனக்கு தெரியாது. அதான் டக்குன்னு நான் கத்திட்டேன், அப்பா அப்படின்னு கத்துனோன்னே எங்க அப்பா ஒன்னும் வேலைக்கு போல வந்தாரு. என்னம்மான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அக்கா ஸ்கூலுக்கு போகாம இங்க ரூம்ல ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்பா லைட்டு தட்டி பார்த்துட்டு அக்கா முதல்லயே ஸ்கூலுக்கு போயிடுச்சுமா. அப்ப நான் பார்த்து அக்கா ஸ்கூலுக்கு போகாம இங்க இருக்குப்பா அப்படின்னா. இல்லம்மா அது ஸ்கூலுக்கு போயிருச்சு அப்படின்னாரு. அப்ப நான் பார்த்தது என்ன கீதா, ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேர் பார்த்தேன். அதை நான் ஒண்ணுமே மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில. ஆனா இப்ப வந்துச்சுன்னா நான் ஓடிடுவேன். அப்ப எனக்கு தெரியல அது பேய் அக்கா மாதிரி அவ்வளவு த்ரோ ஐ மீன் உங்க அக்கா மூஞ்சி அப்படியே இருந்துச்சு. அந்த வயசுல 8 வயசுல நம்மளுக்கு என்ன தெரியல, அது என்னன்னு பேயின்னு தெரியல. நான் அக்காவா இருக்குமோ அப்படின்னு அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அது கண்ணு சொல்லவே முடியாது, அப்படியே கூலி கண்ணு மாதிரி இருந்துச்சு. அது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா அந்த விஷயத்த நான் யார்ட்டையும் சொல்லல, ஏன்னா எனக்கு தெரியாது அது பேயின்னு. எங்க அம்மா கிட்டயும் நான் சொல்லல, யார்கிட்டயும் நான் சொல்லல, எனக்கு தெரியல அது பேயின்னு. அப்புறம் ஒரு வாட்டி நானும் அம்மாவும் தனியா இருக்கும் போது நான் விளையாண்டுகிட்டு இருந்திருக்கேன். அதாவது சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கேன். அம்மா சொல்றாங்க நான் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த ரூம்ல கரெக்டா அந்த ரூம் என்ட்ரன்ஸ் கிட்ட போகும்போது விழுந்துட்டேன். கீழே விழுந்தோடனே எனக்கு நினைவு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. நினைவு இல்லாம போனோடனே எங்க அம்மா பயந்து அங்க பக்கத்துல உள்ள மாய்காரரை கூப்பிட்டு அவரு உடம்பெல்லாம் பூண்டுலாம் தேய்ச்சி அவரு சொன்னாரு இந்த புள்ள அதை இடிச்சிருச்சு, அதை லங்கா பண்ணிருச்சு,
அவர் வந்து ரூமுக்கு போயிருக்காரு அவரோட இடத்துக்கு. நான் வந்து அவரு போய் இடிச்சிட்டேனா, அதுக்கு கோவப்பட்டு முதுகுல ஒரே அடி, சுயநலவு இல்லாம போயிட்டேனா அம்மா சொன்னாங்க. அப்புறம் மஸ்ஜிதுக்கு கொண்டு போய் என்ன மந்திரிச்சு அப்புறம் எனக்கு ஓகேவாயிருச்சு. அம்மா சொன்னாங்க நான் 2 நாள் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து 2 நாள் ஸ்கூலுக்கு போன நினைவு எதுவுமே இல்லை. முழிச்சு பார்க்கும்போது நான் ரூம்ல படுத்திருக்கேன். ஆனா அம்மா சொல்றாங்க 2 நாள் நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன். இப்ப திடீர்னு உங்களை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்க நினைவு காணா போயிருச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு வந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்ப கூட நான் அப்படி இருந்துச்சு. அப்ப கனவுல வந்து ஒரு 2 நாள் தான் காண போனுச்சு, 20 வருஷம் காண போலியே. அதான் அது ஒரு ஆண் சிரிக்கிற குரல் வந்து எனக்கு அந்த 2 நாளா வந்து என் கனவுல கேட்டுட்டே இருந்துச்சு. கனவு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா உண்மையாலே அடி வாங்கியிருக்கேன். அந்த வீட்டுல வாங்காத அடி இல்ல, தர்மடி உழுந்திருக்கு சொல்லுங்க. எல்லாரும் வாங்கியிருக்கோம், எங்க அம்மா எல்லாமே வாங்கியிருக்கோம். சமைச்சுக்கிட்டு இருந்தா கதுவை எத்தும், கோழி ஏதாச்சும் சமைச்சோமா கதுவை வந்து எத்தும். அப்ப எல்லாருக்குமே பர்சனலா வந்து தனித்தனியா பாத்துட்டோம் நாங்க. ஆனா யாரும் சொல்லிக்கல. எங்க அப்பா பாத்துட்டாரு, எங்க அம்மாவும் பாத்துட்டாங்க, எங்க அண்ணனும் பாத்துட்டாங்க, எங்க அக்காவும் பாத்துட்டாங்க. ஆனா யாருமே சொல்லிக்கல. எல்லாரும் வீட்டுல வந்து அந்த மாதிரி இருக்கு, சேமான அதே உருவம் தான். இல்ல அப்பா வந்து வேலை முடிஞ்சு வரும்போது. பாட்டுக்கு பிறகு அப்பா என்ன பார்த்தாரு நம்ம பேசலாம். ஓகே கீதா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திருமதி கமலஹாசினி அவங்களுக்கு இப்பயோ 1990 நடந்த ஒரு சம்பவம். அப்போ அவங்களுக்கு 8 வயசு. அவங்க வீட்டில் பல அமானுஷமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்காங்க. கருப்பு உருவம், குனிஞ்சி இவங்களே குறுன்னு ஜூம் பண்ணி கிட்டத்தில் பார்த்துருக்கு. அதே நேரத்தில் அந்த கருப்பு உருவம் வந்து புக்கை திருப்பி புரட்டி பார்க்குறத இவங்க பார்த்துருக்காங்க. சின்ன வயசு தானே, ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த மாதிரி பல சம்பவம். அவங்க வீட்டில் அம்மா வேற உருவத்தை பார்த்துருக்காங்க, அப்பா வேற உருவத்தை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சொல்லுங்க, அப்பா வேலைக்கு போயிட்டு வரும்போது என்னாச்சு? அப்பா 3 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 11 மணிக்கு ராத்திரி வருவாரு. ஸோ அந்த சுடுகாட்டு என்ட்ரன்ஸ்ல கீதா ஒரு பெரிய ஜம்பு மரம் இருக்கும். நிறைய ஜம்பு காய்ச்சி கொட்டும். அந்த மரத்துல சொங்கோட் போட்டு ஒரு உருவம் நின்றுகிட்டு இருந்ததை இவர் பார்த்திருக்காரு. கிட்ட வர 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 அந்த உருவம் மறைஞ்சிருச்சுன்னு அப்பா சொன்னாரு. அது அப்பாக்கு நடந்தது. அம்மா வந்து கிச்சன்ல வந்து கோழி வெட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்பா சொல்லியிருக்காங்க ராத்திரி எல்லாம் பட்டு கோழி எல்லாம் வெட்டாத அப்படின்ட்டு. அது தீபாவளி ராத்திரி, நாளைக்கு சமைக்கிறதுக்கு உங்க கோழி வெட்டிட்டு இருந்திருக்காங்க. ஓங்கி வந்து ஒரே எத்து அந்த கதுவை. அது எத்தனை எத்துல எங்க அம்மா கோழி தூக்கி வீசிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. அது வந்து ஒரு சம்பவம். அதுக்கு வந்து பிடிக்கல போல அந்த அசைவம்லாம் நம்ம வெட்டிட்டு இருக்கிறது. அப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு கீதா. அப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது மத்தியானம் அப்ப போயிட்டு வரும்போது ஒரு கை குழந்தைய வந்து புதைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நேபர்ஸ் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, இங்க வந்து புதைக்கிறது இல்ல அப்படின்னு. ஆனா இஸ்லாம் அவங்க முறைப்படி வந்து தாத்தா பாட்டி அங்க இருந்தா பேரப்பிள்ளையும் அவங்க புதைப்பாங்களாம். அதாவது அவங்க ஃபேமிலி. ஓகேவா? அந்த நான் பார்க்கும் போது கொடை பிடிச்சிருந்தாங்க, கையில ஒரு குழந்தை இருந்துச்சு. நான் விறுவிறுன்னு ஸ்கூல் சட்டெல்லாம் வந்து மாத்திட்டு நாங்க கூட்டாளிங்கெல்லாம் திருப்பி போய் பார்க்கும் போது புதைச்சி கொடைலாம் குத்தி பூலாம் தூவி வச்சு தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேம்மா, இன்னைக்கு வந்து சின்னதா வந்து புதைச்சிருக்காங்க அங்க சுடுகாட்டுல. அம்மா சொன்னாங்க அங்கெல்லாம் போவாதீங்க, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து கீதா அந்த பிள்ளைய புதைச்ச அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, இந்தோனேஷியாக்காரர் வந்து மீன் பிடிக்க போயிருக்காரு. எங்க சுடுகாட்டு பக்கத்துலயே தான் ஒரு ஆறு இருக்கு. ஸோ எங்க நேபர்ஸ் வந்து இந்தோனேஷியாக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு மீன் பிடிக்க போயிருக்காரு. அவரு வந்து விறுவிறுன்னு ஓடியாந்தாரு வீட்டுக்கு. மணி ஒரு 8 தான் இருக்கும். விறுவிறுன்னு வந்தாரு. வந்துட்டு சொன்னாரு, வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு கதவு சாத்துங்க, யாரும் வெளியாவாதீங்க அப்படின்னு எங்க அம்மாட்ட சொன்னானே. எங்க அம்மாவும் எங்களை உள்ள திட்டு டிவி எல்லாம் அடைச்சிட்டு சத்தம் போடாம பேசாம இருங்க, அவரு என்னமோ சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு போனோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் வீட்டுக்குள்ள போயிட்டு வலையெல்லாம் தூக்கி வீசிட்டு அவரும் வீட்டுக்குள்ள போயிட்டு டக்குன்னு கதவு சட்டிக்கிட்டாரு. குழந்தை அழுகுற சத்தம் கீதா கிளியரா நாங்க எல்லாமே கேட்டோம். ஒரு பச்சை குழந்தை அழுந்தா எப்படி இருக்கும்? குழந்தை இல்ல அங்க, எல்லாமே பெரியவங்க தான்.
அந்த குழந்தை அழுகிற சத்தம் கொஞ்ச நேரம் எங்க வீடு அப்படி ஒரு 3 டைம் தான் கேட்டுச்சு. அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போயிடுச்சு. அப்புறம் தான் மறுநாள் வந்து அவர்கிட்ட அம்மா கேட்டிருக்காங்க, என்னதான் பார்த்த அப்படின்னு. நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு ஒளி மாதிரி வந்து அழுந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துதான் நான் பயந்து மீன் பிடிக்கிறது விட்டுட்டு ஓடியாந்தேன். அது என் பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஒண்டி தான் அந்த பிள்ளை அழுந்துச்சு. அதுக்கப்புறம் அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவர் கண்ணுக்கு சும்மா ஒரு வெளிச்சம் மாதிரி தான் ஒரு ஒளி மாதிரி நீலா மாதிரி ஒரு நீலா வெளிச்சம் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க சொல்றாங்க அந்த பிள்ளை வந்து தாயை தேடுது. இது நிறைய நடந்திருக்கு கிட்டா. எங்க வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க, பேய் வீடுன்னு பயந்துக்கிட்டு. சொந்தக்காரங்களே வரமாட்டாங்க. இன்னும் அந்த வீட்டுல யாராவது இருக்காங்களா? ஆளு இருக்காங்க கிட்டா. இன்னும் நெய்பர்ஸ்லாம் அங்கதான் இருக்காங்க. உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நான் கூட்டு போறேன், போய் பாத்துட்டு வரலாம். ஓகே, ஒரு டூர் போவோம். கண்டிப்பா வாங்க. இப்படிதான் மீண்டு வந்தீங்க? வீடு மாறி வந்துட்டோம். கடைசியா அந்த வீடே வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டோம். நெய்பர்ஸ்க்கும் நிறைய நடந்திருக்கு. அந்த ஏரியா ஒன்னும் இருக்கு, அந்த சுடுகாடும் ஒன்னும் இருக்கு. இன்னமும் அங்க பிரச்சனை இன்னும் இருக்கான்னு தெரியல. அவங்க போய் நெய்பர்ஸ் போய் பார்த்து கேட்டாதான் தெரியும். நாங்க இருக்கிற காலத்துல இருந்துச்சு. அப்படி இப்படின்னு வந்துட்டோம். வெளியே வந்து நாங்க வீடு வாங்கி வந்துட்டோம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். உங்களையே அலற வச்ச அந்த சம்பவம் என்ன மிஸ்டர் நவீன்? ஆக்சுவலி இந்த சம்பவம் எனக்கு நடந்தது வந்து எனக்கு ஒரு 9 வயசு 10 வயசு இருக்கும். நான் 2ஆவது ஸ்கூல் அந்த டைம்ல நடந்துச்சு. நாங்க வந்து ஃபேமிலியோட வீட்டுல இருக்கும்போது எங்க சித்தி வந்து வெளியே இருந்து வந்திருந்தாங்க எங்க வீட்டுக்கு. எங்க சித்தி வந்து கேரள சைடு. அப்ப எங்க வீட்டுல வந்து தங்க வந்திருந்தாங்க. எங்க சித்தி வந்து படுக்கும்போது கால் வந்து நீட்டிட்டு படுப்பாங்க. ஸோ கால் நீட்டி வச்சுட்டு படுக்கும் போது அதை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ எங்க அப்பா பார்த்துட்டு இந்த மாதிரி படுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்போ நாங்களும் அந்த டைம்ல சித்தியும் சேர்ந்து கிண்டல் அடிச்சுட்டு எப்படி அந்த மாதிரிலாம் படுத்தா ஒன்றும் வராது, எங்க அப்பா சொன்னாரு ஏதாவது வந்து உட்கார்ந்துக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நாங்க யாரும் நம்பல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் நான் திடீர்னு ராத்திரி முழிச்சு பார்க்கும்போது எங்க சித்திய மாதிரி கால் நீட்டி வச்சு படுத்திருந்தாங்க. அப்போ அது மேல ஒரு கருப்பு உருவம் இருந்துச்சு. ஒரு கருப்பு உருவம். அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கட்ட முடிதான், ஒரு மாதிரி முடியெல்லாம் ரொம்ப திராபுவா உட்கார்ந்து இருந்துச்சு. அது பார்த்துட்டு நான் பக்கத்துல உள்ள ஆளுங்களையும் எழுப்ப முடியல, என்னாலையும் பேச முடியல. அதை என்ன கண்ட்ரோல் பண்ணிருச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னால யாரையும் கூப்பிட முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த டைம் நான் ரொம்பவே இதாகிட்டேன். ஸோ சித்தி கால் மேல உட்காந்துருக்கு. ஸோ அந்த உருவத்தை வந்து அதோட ஃபேஸ்ல உள்ள கண் எதுவுமே என்னால பார்க்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு உருவம், நீட்டு முடி திராபுவா. ஸோ அப்புறம் பார்க்க முடியாம என்னால பக்கத்துல உள்ள நான் வந்து அப்ப சின்ன பிள்ளைங்கனால பக்கத்துல ஃபுல்லா தங்கச்சிங்கெல்லாம் படுத்திருப்பான். ஸோ அதனால யாரும் எழுப்ப முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நானே ஒரு மாதிரி கூல் ஆயிட்டு சரி அப்படி சொல்லிட்டு நானே அமைதிப்படுத்தி நானே கண்ணு மூடி தூங்கவே இல்லை. கடைசி வரைக்கும் தூங்கல. தூங்காமலே வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், போயிடணும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சு கரெக்டா அலாரம் அடிக்குது. எங்க சித்தி எங்க வந்து ஸ்கூலுக்கு எழுப்புறாங்க. நானு ஆமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூல்லயும் நான் அதே தான் நினைச்சிட்டு அந்த மாதிரி இருக்க. ஸோ மறுநாள் நான் வீட்டுக்கு வந்து இந்த சம்பவத்தை சொல்றேன். அது நான் சொல்லும் போது எனக்கு தெரியல இது எப்படிமா, இது வந்து கனவா இல்ல எனக்கு உண்மையிலே நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. கனவு மாதிரியும் இருக்கு, நினைவா அந்த மாதிரி இருக்குமா தெரியல கடைசி வரைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் எனக்கு நடந்திருக்கு. அது வந்து எங்களோட பாட்டி இறப்புக்கு வந்து என்னால போக முடியல. எங்க ஃபேமிலியில வந்து எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ கார்ல இடம் பார்த்ததுனால நீங்களா ஒரேடியா கருமாறிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என்னோட தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து வீட்டுல வந்து என்னால தூங்க முடியல. ஸோ தூங்க முடியல, ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, யாரும் என் தலையில வந்து கை வைக்கிறாங்க, ஒரு மாதிரி
கை வச்சு சாயம் பண்ற மாதிரி பண்றாங்க. பட் நான் அதை வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யம் நம்மள இது பண்ண ஒரு மாதிரி கெல்லிலாம் படுவோம்ல, அந்த மாதிரிலாம் நான் படுறேன், அலறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தாக்கா நான் வந்து அந்த பெட்ல இருந்து கதவு போய் திறக்க முயற்சி பண்ற மாதிரி ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லாம் அந்த என்னமோ அது என்ன பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, நான் அதுகிட்ட இருந்து விலகுற மாதிரி இருக்கு, எல்லாம் முடிஞ்ச போய் திடீர்னு கண் திறந்து பார்த்தா நான் அதே பெட்ல தான் படுத்திருக்கேன். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு சாமிரம் போயிட்டு பாட்டியை நினைச்சிட்டே தூங்கிருப்பீங்க. ஸோ அப்பதான் இல்லையே அது ஆனா பாட்டி நினைச்சு தூங்கல, பட் அது பாட்டி இறந்த டைம் தான். உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Murmur Desam.